ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே என்னோட வீடியோ தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. முருகன் நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது உண்மையிலே நடந்த ஒரு கதை. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னது தான். ஸோ இந்த வீடியோவ பார்க்குறவங்க கண்டிப்பா உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில முருகன் என்ன அதிசயத்த பண்ணுனாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அந்த மாதிரி அதிசயம் இருந்தது அப்படின்னா, எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுடைய அதிசயங்களையும் இந்த மாதிரி மக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி நம்மளோட சேனல்ல வருங்காலங்கள்ல தெரியப்படுத்தலாம். மதுரைய சேர்ந்த ஒரு தம்பதியர் 2 பேரு. அவங்க ரொம்ப வருஷமாவே குழந்தை இல்லாம இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ரொம்பனா ஒரு 10, 12 வருஷமாவே அவங்க குழந்தை எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க. குழந்தை இல்ல அப்படிங்கிறது நம்ம ஈஸியா சொல்லிரலாம். ஆனா, அதோட வலி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய வலியா இருக்கும். ஸோ, இந்த மாதிரி அந்த பெண் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. பார்க்குறவங்க எல்லாரும் சில பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க. இன்னும் சில பேர் மலடி அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் கொடுத்து பட்டம் சூட்டுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பெண் ஆனாலும் இறைவன் மீது இருந்த அந்த ஒரு நம்பிக்கைய விடவே இல்ல. தொடர்ந்து முருகன வழிபடுறதா இருந்தாலும் சரி, கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, பட் நார்மலா அவங்க எல்லாரையும் மாதிரி கடவுள வழிபட்டுருக்காங்க. ரொம்ப ஹை லெவல்லயும் அவங்க நம்பிக்கையா அவங்க பண்ணல. ஆனாலும் அவங்க வழிபாடையும் அவங்க விடல. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அந்த பெண் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, அவங்களோட கனவுல முருகன் வந்திருக்கிறாரு. முருகன் குமரகுருபரரோட வடிவில முருகன் சொல்லியிருக்காங்க, "நீ என்னுடைய திருத்தலத்திற்கு வா. உன்னுடைய வரம் திருச்செந்தூரில் காத்திருக்கிறது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமரகுருபரர் மறைஞ்சிருக்கிறாரு. உடனே இந்த பெண்ணுக்கு காலையிலே எந்திரிச்சதும் உடம்பெல்லாம் சிலிர்த்திருக்குது. என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே தன்னுடைய கணவர்கிட்ட அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, முருகர் தான் சொன்ன மாதிரி எனக்கு இருக்குது. ஏன் இப்படி சொல்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கணவரும் மனைவியுமாக சேர்ந்து பேசிக்கிறாங்க. உடனே அந்த கணவர் சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பா அப்போ முருகர் நம்மள கூப்பிடுறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த முருகர் பண்ண போறாங்க. நம்ம இனி காலம் தாமதிக்காம நம்ம உடனே போயிரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவங்களும் திட்டமிட்டபடியே திருச்செந்தூருக்கு போறாங்க. திருச்செந்தூருக்கு போகும்போது, அ இந்த மாதிரி நம்ம ஒரு கனவு பார்த்துட்டு நம்ம ஒரு தலத்திற்கு போகும்போது, உண்மையாவே நெறைய பேர் இத ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, இறைவனே நமக்கு கனவுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த காட்டிட்டு, நம்ம திரும்பவும் அந்த கடவுள போய் பார்க்க போகும்போது, "கடவுளே நீ என்ன பார்க்க வந்தியாப்பா?" அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். நெறைய பேர் இத உணர்ந்திருப்பீங்க. ஸோ, இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கும் நம்மள தேடி இவங்க இருக்கிறதோ மதுரையில, திருச்செந்தூர்லேருந்து முருகன் நம்மள பார்க்க வந்தாரா? நம்மளுடைய வேண்டுதல்களையும் இறைவன் கேட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் ஏதோ ஒரு அவங்களுக்கு அதுவரைக்கும் வரமே கிடைக்கல. ஆனாலும் நம்மளோட குறைய கந்தன் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இவங்க திருச்செந்தூருக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த கடற்கரையில நீராடிட்டு முருகரோட முகத்த பார்க்கும்போது கூட அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருக்குது. "முருகா உன்னை உனக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலையே முருகா" அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டியிருக்காங்க. ஆனா அந்த சமயம் கூட அவங்க அவங்க குழந்தைக்காக கேட்கவே இல்ல. "நீ வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்" அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இறைவனோட பெயர்ல அர்ச்சனை எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. உள்ளேருந்து வந்த அந்த அர்ச்சகர் இறைவனுக்கு அர்ச்சனை முடிச்சுட்டு இவங்க கையில அந்த அர்ச்சனை தட்ட குடுக்கும்போது, அவங்களும் இவங்களுக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸ் பார்த்தா இவங்க இவங்களோட கஷ்டத்த அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லவோ எதுவுமே பண்ணல. ஆனா அந்த அர்ச்சகர் சொல்லியிருக்கிறாங்க, "கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்தத கந்தன் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே தரப்போறாருன்னு" சொல்லி அவங்களும் ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைய சொல்றாங்க. இவங்க அதுக்கும் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. "ஆமா நாங்க இப்படி கஷ்டப்படுறோம் குழந்தை இல்லாமன்னு" அதுவும் சொல்லிக்கல. "சரிங்கய்யா" அப்படின்னு சொல்லி அன்னைக்கு திருத்தலத்த விட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு கொஞ்ச நாட்கள்லயே ஒரு சில
மாதங்கள்லேயே இந்த பெண்மணி கருவுற்றிருக்கிறாங்க. உடனே வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படியெல்லாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி வந்து கந்தன் ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்கிறாரேன்னு சொல்லி அன்னையில இருந்தே இவங்களோட முழு வழிபாடுமே கந்தனுக்காக இவங்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சஷ்டி நாளில் வரக்கூடிய அதான் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு கந்தன் வெற்றி பெறக்கூடிய அந்த 6வது நாளில் தான் இவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தையும் பிறந்திருக்குது. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்களேன்! நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், என்ன பெரிய கனவு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் கந்தன் அருள் கொடுத்ததால மட்டும் தான் கந்தன் வெற்றி பெற்ற அந்த நாளில் அந்த குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கும் இந்த இரு தம்பதியரும் வேல் முருகன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்களுடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு முருக பக்தருக்கான குடும்பமா, முருகனின் அடியார்களாக இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கந்தன் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கேட்டோம் அப்படின்னா, முருக பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிசயத்த சொல்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நமக்கு கேட்கும்போது, இன்னுமே இறைவன் மீது ரொம்பவே ஒரு பக்தி நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால கண்டிப்பா இறைவன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. எவ்வளவுதான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னதான் வந்தாலும், நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. இறை நம்பிக்கையோடு நம்ம எல்லார்கிட்டயுமே அன்பாக பழகுவோம், அன்பாக வாழ்வோம், இறைவனையே நம்புவோம். உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில ஏதாச்சும் அற்புதம் நடந்தது அப்படின்னா, எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனல் மூலமா இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே நாம தெரியப்படுத்தலாம். தேங்க் யூ.